அடுத்ததா மதுரையில் வீரமணிகண்டன் நம்மோடு இணைந்திருக்கிறார். மதுரையில் தமுக்கம் மைதானத்தில் நடைபெற்று வரும் போராட்ட விவரம் குறித்து அவரிடம் கேட்கலாம். அங்குள்ள போராட்ட களத்தின் நிலவரம் குறித்து சொல்லுங்க மணிகண்டன். மணிகண்டன், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க. மதுரை தமுக்கம் மைதானத்தில் நடைபெற்று வரும் போராட்ட நிலவரம் குறித்து பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்ப பாத்தீங்கன்னா மதுரை தமுக்கம் மைதானத்தில் தற்போது கூட்டம் என்பது அதிகரித்துக் கொண்டே வருகிறது. தற்போது மதுரை மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகள் விடுமுறை என்பதால் பள்ளி மாணவர்களும் இப்ப நம்ம நேரடியாக பார்க்கலாம். நம்மளை சுற்றி இப்ப பாத்தீங்கன்னா பள்ளிகள் விடுமுறை என்பதால் குழந்தைகள் தங்களுடைய உணர்வுகளை காட்டும் வகையில காலையிலேயே நம்மளிடையே இந்த போராட்ட காலத்தில் இருக்காங்க. அதை தான் நம்ம ஒளிப்பதிவாக காமிச்சிட்டு இருக்காரு. பள்ளி குழந்தைகள், கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் என்று திரளாக இந்த மதுரை தமுக்கம் மைதானத்தில் கூடியிருக்காங்க. நாளுக்கு நாள் இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு கோரி போராட்டம் வலுப்பெற்றே வருகிறது. இது சம்பந்தமாக நம்மளிடையே பேசுறதுக்காக பேராசிரியர் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். மேடம், நீங்க சொல்லுங்க, என்ன கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு விட்டீங்க? ஜல்லிக்கட்டு நமது பாரம்பரியம், தமிழ்நாட்டின் பாரம்பரியம். அதனை பேணி காக்க அரசு தக்க நடவடிக்கை எடுக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு நான் மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன். ஜல்லிக்கட்டு வேண்டும், பீட்டாவை தடை செய்ய வேண்டும். நீங்க கேள்விப்பீங்க, ஜல்லிக்கட்டு தடையை நீக்க வேண்டும், பீட்டாவை தடை செய்ய வேண்டும். தங்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கும் வகையில தான் இந்த போராட்டத்தில் கலந்துக்காங்க. நம்மளிடையே ஒரு மாணவி இருக்காங்க, பள்ளி மாணவி. அவங்க அந்த காலையிலேயே இந்த அதிகாலை பொழுதிலே இந்த காலையிலேயே 8 மணி அளவில் இந்த போராட்டத்தில் கலந்துருக்காங்க. நீங்க சொல்லுங்கம்மா, எதுக்காக இந்த போராட்ட காலத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க? எங்களுக்கு முழுமையாக ஜல்லிக்கட்டு வேண்டும். எப்பயிலிருந்து இந்த போராட்டம் எப்பயிலிருந்து இருக்கீங்க? இன்னைக்கு இந்த பீட்டாவை தடை செய்யணும். அந்த பள்ளி மாணவி கூறியது போல இந்தியாவிலே பீட்டாவை தடை செய்யலும், முழுமையாக ஜல்லிக்கட்டுக்கான தடையை நீக்க வேண்டும் என்பதற்காக தான் இப்போது பள்ளி விடுமுறையை விட்ட உடனே இந்த போராட்ட காலத்தில் இருப்பதற்காகவும் தெரிவிக்கிறார்கள். அதே போல தங்களுடைய உணர்வுகள், கலாச்சாரம், பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு தடை நீங்கும் வரை இந்த போராட்டங்கள் ஓயாது என்று இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஏதாவது மத்திய மாநில அரசுகள் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்கு நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற நம்பிக்கையில் தான் போராட்ட காலத்தில் இருக்காங்க. இது குறித்து நம்மள்கிட்ட பேசுவதற்காக கல்லூரி பேராசிரியர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்கலாம். நீங்க இந்த போராட்டத்தில் கடந்த 4 நாட்கள் ஈடுபட்டு வரீங்க. எந்த மாதிரி கோரிக்கை முன்வைக்கிறீங்க? அரசாங்கம் எந்த மாதிரி முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஜல்லிக்கட்டு எங்களோட கலாச்சாரம், பாரம்பரியம். இந்த கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் எக்காரணத்துக்காக எங்களால் விட்டு தரவே முடியாதுங்க ஐயா. இதனால தான் இங்கே 4 நாள் நாங்கள் போராடிட்டு இருக்கோம். இந்த போராட்டத்தில் என்னோட 6 மாத குழந்தையும் இதில் கலந்துருக்காங்கன்றதான் நான் உண்மையாக சொல்லுவேன். இதை ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த ஜல்லிக்கட்டை உச்சநீதிமன்றம் அது கொடுத்துருக்க தடையை நிரந்தரமாக நீக்கணும். அப்படி நீக்காத வரைக்கும் இந்த போராட்டம் கண்டிப்பாக தொடரும். இதை நான் வார்த்தையாக சொல்ல, இதை நாங்கள் செஞ்சே காமிக்கிறோங்க. அப்படி இல்லையா, கடைசியாக ஒரே ஒரு விஷயம் தாங்க, அசோக பில்லரில் காலைன்ற ஒரு விஷயத்தை வச்சிருக்கீங்க, அதை தயவு செஞ்சு எடுத்துருங்க. அப்படிப்பட்ட சிம்பல் எங்களுக்கு வேணவே வேண்டாம். அதுவரை இந்த போராட்டம் தொடரும். இதை நான் ஒரு மாணவ ரீதியாக இருந்து ஒரு பேரை சொல்கிறேன். இந்த போராட்டம் நீங்கள் சாதாரணமாக பார்க்காதீங்க, கண்டிப்பாக உணவு போராட்டமாக இருக்கும். நாங்கள் வெற்றி பெறுவோம், ஜல்லிக்கட்டு ஜெயிக்கும். மீண்டும் தமுக்கம் மைதானத்தில் இருக்கும் செய்தியாளர் வீரமணிகண்டனிடம் அங்குள்ள நிலவரம் குறித்து கேட்கலாம். வீரமணிகண்டன், மாநில அரசு ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தற்போது நடவடிக்கை எடுத்தால் அதற்கு மத்திய அரசு உறுதுணையாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மாநில அரசு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும், அது குறித்து என்ன எதிர்பார்ப்பு போராட்டக்காரர்களிடம் இருக்கிறது? சுரேன்ஜி, கண்டிப்பாக மத்திய மாநில அரசுகள் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றதை பேசுவதற்காக நம்மளுடைய கல்லூரி மாணவி சிவரஞ்சனிக்காக பேசலாம். அதாவது மாநில அரசு நடவடிக்கைக்கு மத்திய அரசு உறுதுணையாக இருப்பதாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் ஜல்லிக்கட்டு விஷயத்தில் அப்படி சொல்லுங்கள்? இது என்னன்னா, முன்னாடி மாநில அரசு என்ன சொன்னாங்கன்னா, மத்திய அரசு தான் எடுக்கணும், மத்திய அரசு தான் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நேற்று நம்ம முதல்வர் வெறும் 10 நிமிஷம் தான் மோடி அவர்கள்ட்ட பேசினாரு. 10 நிமிஷத்தில் அவர் என்னென்ன பேசினாரு, ஜல்லிக்கட்டு பற்றி பேசினேன்றாரு, விவசாயத்தை பற்றி பேசினேன்றாரு, காவிரியை பற்றி பேசினேன்றாரு. 10 நிமிஷத்தில் அவ்வளோ பேச முடியுமான்றது எங்களுக்கே தெரியல.
10 நிமிஷத்தில் அவளை பேச முடியுமான்னு எங்களுக்கே தெரியல. அந்த டெக்னிக் எப்படின்னு சொன்னால் நாங்கள் எக்ஸாம்ஸில் ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணி போனாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி எங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இப்போ வந்து மத்திய அரசு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் பல வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இது வந்து மாநில அரசால் வந்து ஒரு சின்ன சட்டம் தான் கொண்டு வர முடியும், நிரந்தரமாக கொண்டு வரணும்னா மத்திய அரசு வந்து அந்த காட்சிப்படுத்தக்கூடிய விலங்குகள் பட்டியலில் இருந்து காளையை வெளியெடுக்கணும் அப்படின்றாங்க. 2 வருஷமாக போராடிட்டு இருக்கோம். 2 வருஷமாக இவங்களால எதுவுமே பண்ண முடியலைன்றாங்க. இன்னைக்கு வந்து ஒரு அவசர சட்டமாக மட்டும் இல்லாமல் எங்கள் ஜல்லிக்கட்டுக்கு இருக்கக்கூடிய தடையை நிரந்தரமாக நீக்கணும். அதுக்காக தான் நாங்கள் 3 நாள் வந்து ராப்பகலாக எங்களோட இளைஞர்கள்லேருந்து குழந்தைகள்லேருந்து எல்லாருமே பாடுபட்டு இருக்கோம். நிரந்தரமாக எங்களோட ஜல்லிக்கட்டுக்கு இருக்க தடையை நீக்கணும். இது மட்டும் இல்லை, பீட்டாவை தடை பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் இதை வந்து எங்களுக்கு இன்னும் தாமதிச்சிங்கன்னா இது வந்து ஒவ்வொருனுக்கும் வெடிக்க ஆரம்பிச்சிடும். கீழடியில் எங்களுக்கு பண்ண இழிவுலேருந்து எல்லாத்துலேயுமே எடுக்க ஆரம்பிச்சிடும். கீழடி வந்து மிகப்பெரிய அகழ்வாராய்ச்சி. ஆனால் கீழடி அகழ்வாராய்ச்சி இப்போ வந்து கிடப்பில் போட்டிருக்காங்க. அது வந்து எவ்வளோ பெரிய எதுன்னு தெரியல. குஜராத்தில் வந்து இன்னும் 10 வருஷத்துக்கு மேலே அகழ்வாராய்ச்சி போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் கீழடியில் வந்து இன்னும் கிடப்பில் இருக்குது. அது மட்டும் இல்லை, 200 விவசாயிகளுக்கு மேலே செத்து போயிட்டாங்க. ஆனால் அந்த மத்திய அரசுல இருந்து மோடி அவர்கள் வந்து வாயவே திறக்கல. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, கேஸ் வந்து நிலுவையில் இருக்குன்றதான் எங்களுக்கு 2 வருஷமாவே தெரியுமா. இந்த 2 வருஷமா நீங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் நாங்க கேட்கிறோம். இவங்க சொன்னா காங்கிரஸ் தான் சேர்த்துச்சு அப்படின்றாங்க. சரி, காங்கிரஸ் மேல தப்பே இருக்கணும். காங்கிரஸ் பண்ண தப்ப நீங்க நிவர்த்தி பண்ணக்கூடாது. இப்படி இந்த ஆட்சி அந்த ஆட்சி மேலையும் அந்த ஆட்சி இந்த ஆட்சி மேலையும் மாறி மாறி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களை கஷ்டப்பட்டு ஓட்டு போட்டு நாங்க கோட்டைக்கு அனுப்பினா இவங்களை ரோட்டுக்கும் கோட்டுக்கும் அலைய விட்டுட்டு இருக்காங்கன்றதான் நிதர்சனமா இருக்குது. எங்களுக்கு வந்து இந்திய ஜனநாயகத்து மேல இருந்த நம்பிக்கையே எங்க மாணவர்களுக்கு வந்து போச்சுன்றதான் உண்மை. தற்போது சிவரஞ்சன் நீங்க பார்த்திருக்கலாம், மதுரை சேர்ந்த பெண்மணி தன்னுடைய ஆபாச பேச்சை பேசியுள்ளார். அதாவது மாநில அரசு நடவடிக்கை எடுத்தால் மத்திய அரசு உறுதுணையாக நிற்கின்றாலும் அந்த தீர்வு என்பது மத்திய அரசு கையில் தான் இருக்குது. ஜல்லிக்கட்டு நிரந்தர தீர்வு வந்து காட்சிப்படுத்தப்பட்டிலிருந்து காலை நீக்க வேண்டும் என்ற தீர்வு வந்து மத்திய அரசு கையில் இருப்பதால் அந்த மத்திய அரசு தான் நிரந்தர தீர்வு எடுத்து இந்த ஜல்லிக்கட்டை நீக்க வேண்டும், தடையை நீக்கி தமிழகத்தை ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைச்சிருக்காங்க. மக்கள் பிரதிநிதி செவிசாய்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை நிறைவேற்றி தான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. சிவரஞ்சனி.